ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஃபேனை க்ளீன் பண்ணலான்னு எடுத்தோம். பார்த்தா செம்ம அழுக்கு, டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. தரையெல்லாம் ஒரே டஸ்ட் ஆகிடுச்சு. சரி, அதுக்குள்ளே என்னதான் அப்படி டஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரே முடியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தலை சீவுறப்ப வர்ற முடி எல்லாமே அந்த ஃபேனில் போய் சிக்கிட்டு இருக்குது. எப்படி தான் இவ்வளோ முடி போய் சிக்கிச்சுனே தெரில. பிளேடு ஃபுல்லாக அதே மாதிரி ஒரே அந்த டஸ்டெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்தது. தொடவே முடியல. பேக் சைடும் அதே மாதிரி தான் ஒரு மாதிரி ஒட்டடை மாதிரி கிரியேட் ஆகிருந்தது. சரி, அதுக்கப்புறம் டஸ்ட்டு அந்த கூட்டும்போது வரும்ல ஒரு டஸ்ட்டு, அது மாதிரி அது மேலே ஃபுல்லாகவே படிஞ்சு லேயர் மாதிரி ஆகிட்டு இருந்தது. அந்த சின்ன சின்ன கேப்பில் எல்லாத்துலேயுமே இருந்தது. அந்த சின்ன சின்னதாக உள்ள கேப்பில் உள்ளுக்குள்ளே வரைக்கும் இருந்தது. அதெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணி தான் எடுத்தோம். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா பிளேடெல்லாம் நாங்கள் கழுவி தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதனால் ரொம்பவே டைம் எடுத்துருச்சு. இந்த ஃபேன் இல்லாமல் கொஞ்ச நேரம் கூட ரூமில் உட்காரவே முடியல. ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. சென்னையில் வெயில் அதிகமாகவே இருக்குது. காலையிலலாம் எழுந்திரிச்சி ஆஃபீஸ் கிளம்பி போகவே முடியல, அந்தளவுக்கு வெயில் இருக்குது. இந்த ஃபேனெல்லாம் வாங்கி 1 மந்த் தான் ஆகுது. 1 மந்த்து கூட இன்னும் ஆகலை. அதுக்குள்ளே இவ்வளோ டஸ்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணலை, அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. அது டஸ்ட்டு ஆனதுனால என்னாச்சுன்னா, ஃபேன் ஓடுறப்ப ஸ்பீடு கூட கம்மியாயிருச்சு. என்னடா ஸ்பீடு கம்மியாக இருக்கே அப்படி சொல்லிட்டு செக் பண்ணும்போது பார்த்தா என்ன டஸ்ட்டாக தெரியுது. சரி, நாங்கள் இதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கிடுன்னு. ஃபஸ்ட்டு முடியெல்லாம் உருவி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அந்த பிளேட் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் கழட்டியாச்சு. சரி, கழட்டி பார்த்தா பேக் சைட்லேயும் ஒரே டஸ்ட்டு. சரி, க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. சரின்னு ஒரு துணி எடுத்துக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணேன். நல்லா அழுத்தி அழுத்தி தைச்சாலும் அது போகவே இல்லைங்க. அதுக்கப்புறம் சரி, எல்லா சைடும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு க்ளீன் பண்ணால் அப்பையும் போகவே இல்லை. சரி, என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் சரின்னு அதை வச்சுட்டு பேக் சைடு ஃபேனோட பேக் சைடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஃபேனுக்கு இதாவது க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிவிட்டா அதுலேயும் அதுக்கு மேலே அந்த ஒட்டடை மாதிரி தான் இருக்குது. அது எப்படி தான் அது உருவானுச்சுன்னே தெரில. எல்லாம் ஒட்டடை மாதிரி தான் இருந்துச்சு. சரினும் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒட்டடை இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து பண்ணால் உடனே அது விழுந்துருச்சு. ஃப்ளோர் ஃபுல்லாகவே இதாக இருந்துச்சு. அதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு பிளேடு எடுத்துகிட்டு போய் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். கழுவிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபேனை போட்டால் செம்ம ஸ்பீடுங்க. பழைய மாதிரி புதுசாக வாங்கிட்டு வந்த மாதிரியே ஓடிச்சு. எனக்கு செம்ம சாக்கு, ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.